எனது நம்பிக்கை எனது மேகி தரப்பாதுகாப்பு மிக்கது. எனது நம்பிக்கை எனது மேகி நலமானது. எனது நம்பிக்கை எனது மேகி சுவையானது. அதுக்கு மேலாக மேகி எமது நாட்டு உற்பத்தி. சுவையானது, நலமானது, நம்பிக்கையானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பில் இன்று இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். தாமரை தடாகம் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கத்தையும் அதிகாரமுள்ள தலைவர்களையும் எவ்வாறு வீழ்த்துவது என்பது தொடர்பிலேயே அதிகாரமற்றவர்கள் சிந்திப்பர். குறிப்பாக உலகில் ஏனைய நாடுகளில் அரசாங்கம் ஒன்று ஜனநாயக ரீதியில் ஆட்சி பீடமேறினால் ஏனைய தரப்பினர் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒத்துழைப்பு வழங்குவர். ஆனால் அது இலங்கையில் சற்று வித்தியாசமானது. எமது நாட்டில் உள்ள பலர் நாடு தொடர்பில் சிந்திப்பதில்லை. நாட்டின் எதிர்காலம் தொடர்பிலோ அல்லது பொருளாதாரம் தொடர்பிலோ அவர்கள் சிந்திப்பதில்லை. நாட்டு மக்கள் தொடர்பிலும் நாளை பிறக்க உள்ள குழந்தைகள் தொடர்பிலும் அவர்கள் சிந்திப்பதில்லை. அதிகாரத்துக்கு வந்த தலைவரின் ஜாதகத்தை பார்ப்பார்கள். அவர் எப்போது இறக்கப் போகின்றார் என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதனை ஜோதிடர்களிடம் சென்று விசாரிப்பார்கள். இவர் எவ்வளவு காலத்திற்கு அதிகாரத்தில் இருப்பார் என்று விசாரித்துக் கொண்டிருப்பர். அதுவே எமது நாட்டின் அரசியலாக மாறியுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 2345 பேருக்கு ஜனாதிபதி இன்று நிரந்தர நியமனங்களை வழங்கி வைத்தார். பலவத்த புத்த சாசன மைதானத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எமது அரசியல் பிரதிவாதிகளை நோக்குகின்ற போது சிலர் பாராளுமன்றத்திலும் அரசியல் மேடைகளிலும் ஊடகங்களிலும் எதனை கூறுகின்றனர்? இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது என்றும் மிகவும் விரைவில் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்று கூறுகின்றனர். இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நான் அரசியல் ரீதியாக நேசிக்கின்றேன். வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்த 2000 அல்லது 3000 பேரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியது போன்று தேர்தலின் போது வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றுவோம். பொது தேர்தலின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் எமது நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் வகையில் அவை நிறைவேற்றப்படும் என்பதை நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கிறேன்.